அட ஆமால, இது எனக்கு தோணாம போயிடுச்சே. செம்ம ஐடியாடா பூச்சி. ஏ பூச்சி, சூப்பர்ரா. மூர்த்தி சிறுசுன்னாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல கரெக்டா. உனக்கு மண்டை வளரல, ஆனா மண்டைக்குள்ள இருக்கிற மூளை நல்லா வளர்ந்துருக்கு. நலன், அவனால நீயும் நாளும் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு ராத்திரி அவன் நிம்மதியா தூங்கவே கூடாது. நீ போ, சின்னசாமி கூட்ட போ. அடச்சே, நேரங்காலம் தெரியாம கரண்ட் போகுது. டேய் டேய், கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா? என்ன உங்களுக்கு இருக்கு? டேய், யாரா நீங்க? இன்னைக்கு செத்தீங்கடா நீங்க. ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? இருங்கடா, இன்னைக்கு உங்களை கட்டையாலே பொளக்குறேன். ஐயோ, திருடன் திருடன், யாராவது வாங்க. திருடன் திருடன், எல்லாரும் வாங்க சீக்கிரம். என்னக்கா எங்க பாத்தீங்க? அதோ போறான் பாரு திருட, அதோ போறாமா. அங்க யாரும் இல்லையே. மா, அதோ ஓடுறான் பாருமா. எல்லார் வீட்லயும் எவ்வளவு நகைய ஆட்டைய போட்டான்னு தெரியலையே. ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க, புடிச்சிடலாம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓடியாங்க ஓடியாங்க, திருட திருட, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. திருட வந்துட்டா, சீக்கிரம் வாங்க வாங்க. திருட 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 திருட. வேகமா வேகமா வாங்க 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 வாங்க. பூச்சி, அந்த அன்புதான் நம்மள துரத்துறான்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் துரத்துறாங்கடா. பயன்படுத்தாதுங்க, நாங்க பயங்கர கில்லில இருக்கேன். சிக்கனா படி நான் தான். ஏண்டா அந்த வம்பு வீட்டு கதவை தட்ட சொன்னதே நான் தான். அப்படா ஓடாத, உன் சைஸ பார்த்தா ஆள் யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கேயாவது இங்க ஒளிஞ்சுக்கலாம். வா வா வா, வாடா. நல்ல வேலை ஐடியா சொன்னீங்க. வாங்க ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம். டேய், என்ன ஏன்டா இடிக்கிற? அண்ணே, இருட்டுல கண்ணு தெரியலண்ணே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணே. இடிக்கிற உனக்கு கண்ணு தெரியல, போத தலைக்கேறிச்சாடா. அண்ணே, ஏத்தனதெல்லாம் இறங்கிட்டு போல இருக்குண்ணே. அவன் பேய் மாதிரி வரானே. நீ அடுத்த ராத்திரில அவன் தூக்கத்தை கெடுத்து இல்ல, அவன் இன்னைக்கு ராத்திரி உன் கதையை முடிக்க விட மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூச்சி தானே. பூச்சி பிடிச்சி நசுக்கணும்ண்ணே. ஐடியா கொடுத்து நம்மள மாட்டு விட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். திருடன் 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 திருடன், வாங்க. அந்த பக்கம் போறா பாரு. டேய் நில்றா. டேய் டேய் நில்லுங்கடா. என்ன தூங்க விடாம பண்ணிட்டீங்கல்ல, இனிமே நீங்க ஜென்மத்துக்கு தூங்க மாட்டீங்கடா. இதாண்டா உங்களுக்கு கடைசி இரவு. கரண்ட் இல்லாத ராத்திரியில வீடு புகுந்து திருடுறியா நீ? எவ்வளவு தூரம் ஓடினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. திருடன் திருடன் திருடன், வாங்க சீக்கிரம். என்ன காச்சு? எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? காலனிக்குள்ள திருடன் வந்துட்டான். ஐயோ, யார் வீட்ல? தெரியலையே, அதுக்கு தான் நாங்க பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, வெளியில போன என் வீட்டுக்கார் வேற வீட்டுக்கே வரலையே. திருடனை பிடிக்க போறேன்னு கெத்து காட்டி இந்த ஆளு கத்தியில குத்து வாங்கி செத்து போயிட்டா. நான் அமங்கலி ஆயிடுவனே. ஏமா, புருஷன் போயிடுவான்னு கவலைப்படாம தாலி போயிடுமேன்னு கவலைப்படுற? வாமா வாமா, வா 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 வா. டேய், அந்த பக்கம் போடா பாரு. வாங்க வாங்க. டேய் திருட பாத்து. டேய் டேய் நில்றா. டேய், என்னடா இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த பாருங்க. ஐயோ, அன்பு வீட்டுக்கிட்டே திருப்பி திருப்பி வரடா. வாடா, வேற பக்கம் போலாம். வாடா வாடா வாடா, இப்படி வாடா, இப்படி வாடா, ஓடிடா. டேய், நீங்களா? ஐயோ இவரே அடிச்சா. ஐயோ, இவனு போய் அடிச்சிருச்சா? என்னடா சத்தம்? ஏய் வா வா. ஏய், என்னடா இது? ஒரே போடுல இப்படி அவனை சாச்சிட்டா.
நம்ம மண்டையை பொழக்காம விட்டாலே அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கண்ணே. டேய் பூச்சி, கடைசியா உன் ஐடியா வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கலங்க. ஏமா திருடனை மடியில போட்டுக்கிட்டு அவனையும் மறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா? இவனெல்லாம் மயக்க மாட்ட மாதிரி நடிப்பானுங்க. தண்ணியை ஊற்றி எழுப்பி இவனை கட்டி போட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. அவரு எங்க என்னம்மா அவருங்கிற? இவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ யாருமா இத இவன்? பாருங்க, அவர் எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் குடியிருக்காரு. என் பொண்ணு வேலை செய்யற ஹோட்டல்ல தான் அவரும் வேலை செய்யறாரு. அப்படியா? ஆமாயா, புதுசா வந்திருக்கிறாருயா. ஆமாங்க, எங்க கூட தான் வேலை செய்யறாரு. ஏமா நான் தான் இந்த காலனிக்கு புதுசு, எனக்கு தெரியாது. நீங்கெல்லாம் முதல்லயே சொல்ல வேண்டாமா? எந்திரிங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி தெளிச்சு விடுவோம். எடுத்துட்டு வரேன். எந்திரிங்க. இங்க எந்திரிங்க. என்னாச்சு எனக்கு? அது திடீர்னு நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. இல்ல, ஏய் சும்மா வளராத. நீ என்ன அடிச்ச, அதனால தான் நான் மயங்கி விழுந்தேன். நான் அடிச்சதை நீங்க பாத்தீங்களா? இங்க பாரு, கோழ மாதிரி பின்னாடி நின்னு அடிச்சா எப்படி பார்க்க முடியும்? நான் மண்டைய புடிச்சு திரும்பும் போது நீ தான் எனக்கு பின்னாடி கையில உருட்டு கட்டையோட நின்னுகிட்டு இருந்த. எதுக்கு என்ன அடிச்ச சொல்லு? நான் ஒன்னும் உங்களை வேணும்னு அடிக்கல, திருடன் நினைச்சுதான் அடிச்சேன். நான் உனக்கு திருடனா? நானே திருடனை பிடிக்க தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு திருடனுக்கு வித்தியாசம் தெரியாதா? நைட்ல கரண்ட் வேற இல்ல, அவ்வளோ இருட்டுல முதுக காட்டி ஓடுறவன் திருடனா இல்ல எதிர் வீட்டுக்காரனான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆரம்பத்துல இருந்தே உனக்கு எனக்கு செட் ஆகல, இதான் சாக்குன்னு என்ன வேணும்னே அடிச்சிட்ட. நான் வேணும்னு அடிச்சுதா நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாரும் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க, நீங்களும் திருடன்னு குரல் கொடுத்துட்டே ஓடி வந்திருந்தா நான் உங்களை அடிச்சிருக்க மாட்டேன்ல. இதெல்லாம் தெரியாம தான் நடந்துச்சு. இல்ல 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 இல்ல, எனக்கு இது நல்லாவே தெரியும். நீ தெரிஞ்சதான் இதை பண்ணிருக்க. நான் அதெல்லாம் பண்ணலங்க. திமிர்லையும் ஈகோலையும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல போல இருக்குண்ணே. ஏய் எப்படியோடா ரெண்டு பேரும் நல்லா முட்டிக்கிட்டு நம்ம ஓட்டல விட்டு ஒளிஞ்சு போனா சந்தோஷம். எங்கேயோ போட்டோம். நீ சரி, வேணும்னு பண்ணிருக்க. விடுப்பா. அந்த பொண்ணு ஏதோ திருடன்னு நினைச்சு தெரியாம அடிச்சிருச்சு. ஓமாண்டையில தான் ரத்தம் வரல. இல்லப்பா. சரி சரி விடு. கரண்ட் வந்துருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. போங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க போலாம். என்னடா இப்படி கேக்குற? அன்பை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்ன கவலை? என்ன வெண்ணிலா, தூங்க போலையா நீ? தூக்கம் வரல பாட்டி. ஏம்மா? என்ன அன்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? உன் கஷ்டம் எனக்கு புரியாம இல்லை. உனக்கே இப்படி இருக்குன்னா அவனை தொட்டு தூக்கி மடியிலையும் தோல்லையும் போட்டு வளர்த்தவனா. இந்த வீட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவனும் அவன்தான். இந்த குடும்பத்தோட ராஜகுமார அவன். ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நீ?